தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். பழங்குடியினர் வாழ்ந்துருக்கக்கூடிய சான்று கணக்க சான்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் அது எங்களை போகிறோன்னு தெரியாமல் நிற்கிது. சரியா தொட்டெல்லாம் பார்க்கல பிள்ளை நீங்கள் போட்டு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமைய வெற்றிவேல் முருகனுக்கு. தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வசந்தங்கள். என்னடா இந்த கதிர்காம யாத்திரையில் 4வது நாள் வியாழ ஆற்றுக்கரையிலேருந்து நாங்கள் இப்போ கட்டகாமம் பிள்ளையாரடி போகிறோம். அங்கேருந்து அப்படி அடுத்த நாள் கதிர்காமம் போகிறோம். சரி, 4ஆம் நாள் நல்லா போய்கொண்டிருக்குது. யாத்திரை எந்த வித இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக போய்கொண்டிருக்குது முருகன் அருளால். சரி, நாங்கள் இங்கே இந்த கிளம்ப போகிறோம். சரி, வாங்க பயணிப்போம். போகிற வழியில் என்னெல்லாம் காட்டுறேன், எல்லாருக்கும் அவ்வளோத்தையும் காட்டுறேன். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கதிர்காம யாத்திரையை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். சரி, வாங்க பயணிப்போம். அட்ரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அட்ரோகரா. ரோஹர வெற்றிவேல் முருகா, முருகா முருகனுக்கு அரோஹரா. வேல் வேல் முருகா. சாமி, சின்ன சாமி சொல்லுங்க சாமி. வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா, அரோகரா 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 அரோகரா. நான் பழங்குடி வாழ்ந்தக்கூடிய காட்டுறேன். காடு சரியான காடு, பயமாக இருக்குதான். பட் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு காட்டணும் ஒரே ஒரு காரணத்துக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் செங்கல் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே எங்கே செங்கல் இருக்குது, இங்கே செங்கல் இருக்குது. இங்கே பாருங்கள் செங்கல். இந்த காட்டுக்குள்ளே யார் செங்கல் கட்டியிருந்துங்க? அப்போ என்ன இது? இந்த காட்டுக்குள்ளே பழங்குடியினர் வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே எங்களோட ஆதி கால பழங்குடியினர் வாழ்ந்துருக்கக்கூடிய சான்று கணக்க சான்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் செங்கல் எல்லாம் இருக்குது பாருங்கள். செங்கல் இப்போ வீடு கட்டியிருந்துருக்காங்க. அதில் அந்த இங்கே பார்த்தனே, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்திவாரம்
கல் குமியல் எல்லாம் காணப்படுது. இந்த காட்டுக்கு இன்னும் மேலே போக அப்படியே இந்த காட்டுக்கு மேலே போக இன்னும் சரியான இதில் காணப்படலாம். பட் தனியாக பயம். அந்த காரணத்துக்காக நான் திருப்பி போகிறேன். இது எங்கண்டா குமண காட்டுக்குள்ளே இருக்கிற குமண காடு தான். குமண காட்டுக்குள்ளான் இந்த பழங்குடியினர் வாழ்ந்தக்கூடிய சான்றுகள் கணக்க காணப்படுகின்றது. இது ஜாத்திரை போகிற எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. எனக்கு எதுவும் அறிய வாய்ப்பு கிடச்சிது. எல்லாம் முருகன் துணை. முருகனுக்கு அரோகரா. வாங்க பயணிப்போம். பள்ளிப்பாலத்தடி கிட்ட இப்போ நாங்கள் நிற்கிறோம். அரோகரா சாமி. நாங்கள் நிற்கிறதான் வள்ளிப்பாலம். இது நல்ல துண்டண்ணா இந்த இடம். சில சாமிமார்கள் இங்கே இரவு நின்றுருக்காங்க. அரோகரா சாமி. கிடைக்கல. நாங்கள் விநாயகரை பார்த்துருக்கோம். விநாயகர் தானே? விநாயகனே வெவ்வினையும் வேறு கவலாம். விநாயகரே கொஞ்சம் எங்களுக்கு வழி விடுங்களேன். பிள்ளையாருக்கு அரோகரா. விநாயகரே கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க விநாயகரே. அதில் தேங்காயெல்லாம் கிடக்கு. அதான் சாப்பிட்டு கொண்டு சாமி போவாங்க. வழியை விட்டுதாடாப்பா நிற்கும். நீங்கள் போங்கடாப்பா. நீங்கள் போங்கடா. நீங்கள் நிற்கணும். நீங்கள் போங்கடாப்பா. நீங்கள் போட்டோம். அவனுக்கு என்ன பிரச்சனையா? நீங்க போங்கடாப்பா. நீங்க வழி விட்டு நிக்கிறீங்க. நீங்க போங்கடாப்பா. இல்ல அது ஓடினா நீங்க எல்லாம் நிக்க மாட்டீங்க. மாறுறீங்க. தள்ளி போங்க. ஆனா அது எங்களை போறன்னு தெரியாம நிக்குது. அது தள்ளி போங்க. தங்கச்சி தள்ளி போங்க. இன்னும் பச்சை காட்டுச்சானு கண்டன் தந்திருக்கே பிள்ளையார். தங்கச்சி இங்கல வாங்க. நீங்க ஓடுறக்கா வந்து நீங்க போகுதில்லை. விடுங்க. நம்மள்ற கதையை பார்த்தீங்களா? எப்படி விரட்டுன்னு பார்த்தீங்களா? வேல் கண்ட இடம் இது. என்னத்துக்கு இந்த வேல் வந்தேன்டா, அந்த காலத்தில் ஆதிக்குடியினர், பழங்குடியினர், சித்தர்மார்கள் கதிர்காம யாத்திரை சென்று கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு காட்டில் வழி தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்ததை எங்கள் அப்பன் ஐயன் முருகப்பெருமான் தன் அருளால் இதில் ஒரு ஒளி வடிவமாக வேலாக தோன்றியதாகவும், அங்கேருந்து பார்த்தா ஏழுமலை தெரியும் என்பது ஒரு இதாகவும் கருதப்பட்டது. அதன் மூலம்தான் இது அந்த வேல் கண்ட இடம் என்று சொல்லி பக்தர்கள், சாமிமார்கள் இதை கடந்து போகல இந்த வேல், இதில் ஒரு வேல் ஒன்று வைத்து இதில் வேலுக்கு அவல் சாத்தி வழிபட்டு செல்கின்றார்கள். அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நாங்கள் போக்கில் இந்த வேலை கும்பிட்டா போவோம். இதில் போக்கில்
பாடியே அவனொடி மவாயம் பின்னால் பரப்பிலே விசாசி முதல் ஏவல்தானும் ஏடியே பாரவாயிலே மலையா இதான் அந்த வேல்கண்ட இடம். இங்கேருந்து பார்த்தா ஏழுமலை தெரியும் என்பது. இப்போ காட்டுக்குள்ளே ஏழுமலை தெரியல. சரி வாங்க தொடர்ந்து பயணிப்போம். ஒரு மாதிரி இல்லை யாத்திரை இல்லை காட்டு வழி பாதை இதோட முடியுது. யானை சரணாலயத்தை இதோட கடக்கிறோம். இதுக்கு பிறகு ஊரால் அப்படியே போய் பிள்ளையாரடியில் போய் இந்த இரவு நின்றுட்டு பிள்ளையாரடியில் இருந்து அப்படியே பிள்ளையாரடியிலேருந்து அப்படியே அங்கால கதிர்காமத்துக்கு தான் போவோம். இப்போ நாங்கள் வீரச்சோலையில் நிற்கிறோம். வீரச்சோலையிலேருந்து இப்படியே பிள்ளையாரடிக்கு போக போகிறோம். இப்போ தான் காட்டோட வெளியே வந்து நாங்கள் இந்த கலரை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. காட்டு வெக்கண்டு இங்கே பாருங்க, காட்டு வெக்கண்டு எப்படி இருக்குன்னு தெரியும். சரி ஓகே, இப்படியே பிள்ளையாரடிக்கு நின்றுட்டு இந்த இரவு பிள்ளையாரடியில் நின்றுட்டு அப்படியே நாளைக்கு விடியே தான் கதிர்காமம் போகிறோம். சரி ஓகே வாங்க பயணி. பிள்ளையாரடி ஒரு மாதிரி பிள்ளையாரடிக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது கதிர்காமம் தான். அநேகமாக நாங்கள் இந்த பிள்ளையாரடியில் இந்த இரவு நின்று இரவு தங்கிட்டு அதுக்கு பிறகு தான் கதிர்காமத்துக்கு போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் காவி உடுப்போட பக்தர்கள் சாமிமார்கள் தான் நின்று கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் காவி உடுப்பாக நின்று கொண்டிருக்காங்க. இதுதான் பிள்ளையாரடி கோவில். இந்த கோவில் பாலஸ்தானம் செஞ்சு கட்டி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நன்கொடை செய்கிற பக்தர்களுக்குரிய இதில் லிஸ்ட்டெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவங்க பாலஸ்தானம் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியலை, நான் உள்ளே பார்த்து இந்த மாதிரி சொல்கிறேன். இதுதான் பிள்ளையாரடி. கடைசியாக உறவுகளே, இறுதியாக கதிர்காமத்தை வந்தடைஞ்சிட்டேன். இன்னும் ஒரு 5 ஸ்டெப் வச்சா கதிர்காமத்துக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு சாமான்லாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை கதிர்காமத்தை சுற்றி காட்டுறேன். வாங்க பயணிப்போம். கதிர்காம கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாங்க பயணிப்போம். கதிர்காமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்னோட வந்த குடும்பம் உள்ள அன்றைக்கி தான் அவங்களோட போய் எல்லாத்தையும் சாமானத்தையும் வச்சுட்டு அது பிறகு வந்து இன்னும் ஆக்கள் நான் வந்து சேரல போல், காணலை, கிரௌட்டை காணலை. சரி வாங்க பயணிப்போம். எங்கட கடைசியாக எங்கட சுப்பிரமணியை கண்டேன். சுப்பிரமணியானே, சுப்பிரமணிக்கு ஃபுல் பொடி கார்டோட ஃபுல் பாதுகாப்போட ஒரு போய் கொண்டிருக்கார். அண்ணா சுப்பிரமணியோட ஃபோட்டோ எடுக்கலாமா? செல்ஃபி எடுக்கலாமா? இன்னைக்கு நிற்குமா? நிற்கி அது பாட்டுங்களேன். பாட்டு இல்லாத ஒரு அளவுக்கு பார்த்து எடுங்க. எங்கட சுப்பிரமணி சொன்னாங்க கடைசியாக எங்கட சுப்பிரமணியை கண்டாச்சு. சரியா தொட்டெல்லாம் பார்க்கல பிள்ளை, நீங்கள் போட்டோ எங்கட சுப்பிரமணிக்கு வந்த மோசம் பார்த்தீங்களா ராசா? இப்போ எங்கே வர போகிறேன்? வெறும் ஆலயத்தை வளைச்சிட்டு வள்ளியம்மன் ஆலயத்தை பயணித்து அவர் இருக்கிற தெய்வானை அம்மன் ஆலயத்துக்கு போகிறோம். எங்கே இருக்கிறவரண்ணா? தெய்வானம்மன். இப்போ தெய்வானையம்மன் முருகனுடைய ஆலயத்தில் வள்ளியினுடைய மண்டபங்கள் எல்லாம் வளைச்சிட்டு தெய்வானை அம்மன் ஆலயத்தில் இருக்கிறார். அங்கே போவார். இப்போ ஆலயம் கொடியேற்றத்தை முடிச்சுட்டு வந்து கொண்டு இருக்கிறார். இது எங்கே இவர் எங்கே திருப்பி குடி போகிறீங்க? அவர் ஊருக்கா? அவர் அதை முருகன் தான் முடிவு எடுக்கணும். அதை முருகன்ட்டா நாங்கள் கேட்கலாம் அந்த முடிவு. சரி அண்ணா. சுப்பிரமணி எங்களோட கோயிலாம் தெரிஞ்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு விசேடமாக கொடியேற்றத்துக்கு அனைத்து தரப்பாலையும் அழைப்பு விடுக்கப்பட்டு கொடியேற்றத்திலையும் கலந்துருக்கிறார். அந்த கொடியேற்றத்தையும் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு இப்போ ஆலய வளாகத்தை இப்போ எங்கே சுப்பிரமணி வள்ளி ஆலயத்துக்கு வள்ளி ஆலயத்துக்கு தெய்வானை அம்மன் ஆலயத்துக்கு சுப்பிரமணி போய் கொண்டிருக்கார்.
சுப்பிரமணியம் மாறேர் வழி விடுங்க. சுப்பிரமணியனுக்கு அட்ரோரா. சுப்பிரமணியம் போய் கொண்டிருக்கோம், ஃபோன் கட்சி கொண்டிருக்காங்க. பாருங்களேன் எங்கடாக்க செய்கிறதும் ஒவ்வொரு தான். சுப்பிரமணியே போட்டு படுத்துகிற பாடு இருக்கு. இதுதான் கூட்டி போனாங்க. ஃபோட்டோ எடுக்க விடுறாங்கல்ல, நான் எடுத்துட்டேன். நான் ஃபோட்டோ எடுக்க விடுறாங்க, தொட்டு கை கூடாது சுப்பிரமணிய. இவங்க செய்கிற அலுப்பறைக்கு தான் அவங்க வச்சு செய்கிறவங்க. கொஞ்சம் யோசிக்கிறாங்களும் இல்லை. சரி விடுங்க, எல்லாம் அவன் செய்யலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். யானையை வச்சு சோடிச்சு ஃபுல்லாக யானையை வச்சு இதெல்லாம் அலங்கரிப்பாங்க. அலங்கரிச்சிட்டு இங்கேருந்து தான் துவங்கும். அதாவது மற்ற பெரிய யானை இந்த சொல்கிறது அந்த கலசம் கொண்டு போகிற யானை இங்கே வச்சு தான் சோடிப்பாங்க. மற்ற யானையெல்லாம் பின்னுக்கு வச்சு சோடி செய்வாங்க. கலசம் கொண்டு போகிற யானை இங்கே வச்சு தான் சோடிப்பாங்க. அது ஏழும்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கட சாமிமார்கள்லாம் வந்து கொண்டிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு கந்தனுக்கு இவ்வளோ சாமியாலும் எங்கட ஊர்க்காராக்கள், அதாவது திருவண்ணாமலை சேர்ந்த சாமிமார் தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த முறை ஒரு 150 பேர் வந்திருக்காங்க. திருவண்ணாமலை கோணேஸ்வர கோயில் யாத்திரைக்குள்ள இருந்து அது இவ்வளோ பேரும் வந்து திருவண்ணாமலை கோணேஸ்வர கோயில் யாத்திரைக்குள்ளில் வந்து அவ்வளோ பேர் 150 பேர் தான் இதில் வந்திருக்க சாமிமார்கள். இப்போ தான் வந்து காட்டுவழி பாதையிலேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ அவங்களோட இதை கொடுக்க போய் கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அதை. சரி, நாங்கள் அவங்கள குழப்பத்தை வரல. நாங்கள் எங்கேயால் என்னுடைய வேலையை பார்ப்போம். வாங்க சேர்ந்து பயணிங்க, சேர்ந்து பயணிப்போம். வாங்க. அட்ரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அட்ரோகரா. அருணகிரிநாதர் சுவாமிகள் கதிர்காமத்துக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான திருத்தலம். நாங்களும் வருடம் வந்து முருகனை வேண்டிட்டு தான் போகிறது. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சாமி, எனக்கு இந்த கதிராம யாத்திரையை பற்றி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்களேன் சாமி. உண்மையில் இப்போ அடியார்கள் எல்லாம் உண்மை ஒரு பயபக்தியோடு நடந்து வராங்க. சுவாமியும் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்க வேணும். உண்மையில் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அவங்களோட யாத்திரை முழுதும் நிறைவேறி தொடர்ந்து இப்படி வர வேணும். எல்லாருமே இன்புற்று வாழ வேணும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகேலாம். திருச்சிற்றம்பலம். சந்தோஷம் சாமி. சாமி, அதுவும் இல்லாமல் அந்த எங்கள் உவந்தையில் எங்களுக்கு சரியாக கரைச்சி கொடுக்குறாங்க சாமி. அங்கே லைனில் நிற்கணும், இங்கே லைனில் நிற்கணும்னு சொல்லி ஒரு 5-6 மணித்தெல்லாம் சரியாக கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காதா சாமி? சுவாமி, அது எல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கையோட குறும்புடுங்க முருகனை, நல்ல பதில் கிடைக்கும். ஓம் நம சிவாய். சந்தோஷம் சந்தோஷம் சாமி. உங்களை மீட் பண்ண சந்தோஷம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய் சாமி. ஓம் நம சிவாய். இதை பார்க்குறது தாங்கிற சரி சாமி. கருகாம கொடி சாமி கொஞ்சம் வழி விடுங்க சாமி. நம்பர் அடிந்தாங்க சாமி. நான் போடுறேன். கதிராம கொடி எங்களோட முஸ்லீம் அவங்களோட என்ன பேர் சொல்கிறது, மசூதியெலாம் வளமையை ஏற்றுறது. அந்த பாபர் சாமின்னு சொல்லி ஒரு சாமி ஒன்று இருக்கு. அவர் ஞாபகமாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் கதிராம கொடி அவங்களோட முஸ்லீம் பள்ளிவாசல்லாம் கதிராம கொடி ஏற்றுறவங்க வளமையாக. இதில் வச்சு அடித்தவங்க தெரியுமா போனவங்க? இல்லை அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் வழி விடுங்க சாமி. இதில் வச்சா சாமி எனக்கு பேச அடித்தவங்கலாம் கவனமாக பார்த்து இருங்க சாமி. உடமைகளை பார்த்துக்கொண்டு போன வருஷம் இந்த பேச இதில் வச்சு அடித்தவங்க
இந்த பேக் சாமி, இந்த பேக்லாம் சாமி அடிச்சவங்க இப்படி இழுத்து வச்சு அடிச்சவங்க சாமி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சத்தால் இதில் கதிராம கொடி, கதிராம திருவிழா உத்தியபுரமாக ஆரம்பிக்கப்படும். இது தெய்வானம்மன் கோயில் தானே. தெய்வானம்மன் கோயிலில் அந்த யானை வந்து பந்தல் கூட குளப்பந்தல் கொண்டு வந்து கட்டி அந்த கொடியேற்றப்படும். அதான் இந்த கொடியேறி 7 நாள் அந்த திருவிழா நடக்கும். அதான் எங்களோட கோயில் திருவிழா, எங்களோட கதிராம கந்தனி திருவிழா. இது அவர் ஞாபகமாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த பாபர் சாமி நினைக்கிறேன். அவருக்காக இந்த இதில் எங்களை கொடியேற்றுறவங்க எங்களை முருகனுக்கு செய்த தொண்டுக்காக. இவர் கொஞ்ச நேரத்தால் இவர் இந்த கொடியேற்றப்படும். நீங்கள் பார்க்கலாம். போன முறை இந்த கொடியேற்றத்தில் வந்தால் இந்த எல்லா உடமையும் துளைச்சினான். இந்த முறை அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இனியும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும்டா. நான் இந்த உடம்பை நான் தான் பார்த்துக்கொள்ளணும். கதிராம கந்தனுக்கு அட்ரோவேரா கதிராம கந்தனுடைய திருவிழா, உத்தியோகபூர்வமான திருவிழா இன்றைக்கு இப்போ கொடியேறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 7ஆம் நாள் 6ஆம் நாள் நினைக்கிறேன் வள்ளியம்மா தேவானை அம்மன் கோயிலில் கொடியேறும். அதுதான் எங்களோட சைவ முறைப்படி திருவிழா துவங்குது. இருந்தாலும் கதிராம திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. இனி என்ன செய்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு கொஞ்ச நேரத்தால் சிலப்பிர நாடகம் அவங்களோட முறைப்படி, அதாவது கதிராம பிறரான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஏழுமுறை காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் பயணிப்போம். கொண்டு போகிற ராஜ ஐயா கூட பையனை பல்லட பையன் ராஜ இது இப்போ அலங்கரித்து கொண்டிருக்காங்க. இவர் தான் சந்தத்தை கொண்டு போகிறார். இந்த அலங்கரித்து முடிய
கதிர்காம கந்தனுடைய கொடியேறி கதிர்காம கந்தனுடைய ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது அவங்கள மொழியில் சொல்லணும் சில பேரா. ஏன்னா எனக்கு ஒரே சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. என்னென்னா எங்களோட சென்னையிலேருந்து வந்த சாமிமார்கள் ஏன் அவங்கள மாதிரி எங்களை மாதிரி காவி உடுப்பு போட்டு வராமல் அதில் அவங்களோட வெள்ளை உடுப்பு போட்டு வேல் தூக்கினாங்கன்னா எனக்கு என்னென்னு தெரியல. சிலோட அப்படி செய்யாட்டி வேல் தூக்க விட மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ தெரியா, அதுக்காக செஞ்சாங்களோ தெரியா. இருந்தாலும் ஒரு மனக்கவலையாக இருக்குது எங்களோட காவி உடுப்பு அதில் காணலைன்னு சொல்லி. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கதிர்காம கந்தனுடைய ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோட நான் இந்த காணொலியில் நிறைவடைக்கின்றேன். அதாவது இந்த காணொலி இதோட முடிவடைகின்றது. அடுத்த காணொலியில் உங்களையும் சந்திக்கிறேன். பாய் பாய். நான் வசன கிரீஸ் விடைபெற்று செல்கின்றேன். பாய்.